வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் ஆவணி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு கடகராசி என்பது 4ஆம் இடத்தில் அமையப்பட்ட அற்புதமான வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அலுவலகங்களிலே வேலை செய்யக்கூடிய நேயர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் இந்த ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே 2 குடையர் 2ஆம் இடத்திலே 16 நாட்கள் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை ராகுவையும் சூரியன் பார்க்கின்றது, சூரியன் ராகுவை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக 9வது பார்வை என்பது உங்களுடைய 8ஆம் இடத்திலே கிடைக்கின்ற பொழுது இங்கே கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் என்பது இருக்கின்றது, பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே 3-12 குடையர் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திகாரனும் கேது பகவானும் 3 கிரகங்களும் இணைந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. உங்களுடைய ராசியிலே 11 குடையர் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்ததிபதி வீடு வாசல் சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 14 நாட்கள் உங்களுடைய ராசியிலே இருந்து 2ஆம் இடத்திற்கு செப்டம்பர் 15ஆம் தேதி என்று 2ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்ற கிரக பயிற்சியாக இருக்கின்றது. சூரிய பகவான் 17ஆம் தேதி சிம்மாசனத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றது. செவ்வாய் பகவான் செப்டம்பர் 14ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்திலிருந்து கன்னியில் இருந்து துலாம் ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாக இருக்கின்றார். இந்த செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு 5-10 குடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். இதனால் வரையில் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தவர் மீண்டும் அவருடைய பார்வை என்பது 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. 11க்கு உடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கடக ராசிக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே 7-8 குடையவர் சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்பது சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். குரு பகவானுடைய பார்வை 6 குடையவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே இருந்து ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நல்லதொரு வெற்றி, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது. சுவர் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம். சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்றார். சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்பதும் உங்களுக்கு இதனால் வரையில் ராசியிலே இருந்து கொண்டிருந்தவர் லாபாதிபதியும் 4 குடையவர் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கூடியவரும் 2ஆம் இடத்திலே மாற இருக்கின்ற கிரக பயிற்சி என்பது 15ஆம் தேதி செப்டம்பர் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் மாற இருக்கின்றது. 3-12 குடையர் விரையாதிபத்தியம் பெற்ற முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதனும் சூரியனும் இங்கே இணைந்தே பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் என்பது புதன் பகவான் 16ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்திலே கன்னி ராசியிலே பயிற்சியாக இருக்கின்றார். சிம்மத்திலிருந்து 3ஆம் இடத்திலே கன்னிக்கு பயிற்சியாக இருக்கின்றது. இது வெகு விரைவான பயிற்சி என்பது புதன் பகவானாவே இருக்கின்றது. இந்த மாதத்தில் பயிற்சிகள் என்பது சூரிய பகவானும் செப்டம்பர் 17ஆம் தேதி உங்களுடைய கடகராசிக்கு 3ஆம் இடத்திலே கன்னியிலே சிம்மத்திலிருந்து பயிற்சியாக இருக்கின்றது. கன்னியில் இருந்து செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இவர் செவ்வாய் பகவானுடைய ஆதிபத்தியம் என்பது ராசிக்கு 5-10 குடையவர் யோகத்தை கொடுக்கிறவர். கடக ராசி லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய செவ்வாய் பகவான் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 4ஆம் இடத்திலே இதனால் வரையில் பூமி மனை அமையாதவங்களுக்கு, வீடு வாசல் அமையாதவங்களுக்கு, சுகம் என்று சொல்லக்கூடிய சொத்து சுகங்களை பற்றி சொல்லக்கூடிய, சுகத்தை பற்றி சொல்லக்கூடிய, தாயின் அன்பு ஆதரவுகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பலம் பெற்று அற்புதமான உங்களுக்கு ஒரு திரிகோணாதிபதியும் மற்றொரு கேந்திராதிபதியும் 5-10 குடையவர் பலம் பெற்று 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல அவருடைய 4ஆம் பார்வை என்பதும் கடக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. மாங்கல்ய ஸ்தானம் என்பது பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். இதனால் வரையில் தடை தாமதம் கணவன் மனைவிகளிலே இருந்தவர்களுக்கும் இந்த மாதத்திலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது இருக்கின்றது. தனவாக்கு குடும்ப சாணாதிபதி 2லேயே இருக்கின்றார். அவர் 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. விரைய செலவுகள் நடக்கின்ற ஒரு அற்புதம் 2ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றது என்பது இது 11 குடைய நட்சத்திர சாரத்திலே செல்லுகின்ற ஒரு அற்புதமும் இருக்க பெறுகின்றது. இந்த வகையிலேயே உங்களுக்கு இதனால் வரையில் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், குலசல்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருந்தவர்களுக்கும், தொழில் வேலைகளில் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்ல அனுக்கிரகம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுக்கிரகம் என்பது சுகஸ்தானத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள், தாய்மார்களில் அன்பு ஆதரவுகளை, பொருளாதார சம்பந்தப்பட்ட 4ஆம் இடத்திலே உங்களுக்கு வாங்கி கொடுக்கவும் விற்கவும் வீடு வாசல் நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசி என்பது வியாபார ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே இந்த 4ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு ராசியிலே இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே 14
இந்த மாதம் செப்டம்பர் 14 வரை உங்களுடைய கடகராசியில் இருந்து 2ஆம் இடத்திற்கு 15ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சியாக இருக்கின்றார். இது ஒரு அற்புதம். 4 11 உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடியவர். அதுவும் கடக ராசிக்கார நேர்களுக்கு வீடுகள் ரொம்ப அழகு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதத்திலே இருக்கும். அந்த வகையிலே வியாபாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. கோச்சார ராசி பலன்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே புதன் சூரியன் கேது இருக்கின்றதும் 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 14ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். சந்திர பகவான் ராசிநாதன் இந்த மாதம் ஆரம்பத்தில் என்பது உங்களுடைய 5ஆம் இடத்திலே விருச்சிக ராசியில் இருந்து அவருடைய பார்வை என்பது 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிவர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே குருவின் அனுக்கிரகமும் 4ஆம் இடத்திலே பார்க்கின்றது. இங்கே செவ்வாய் பகவானை குரு பார்க்கின்றது என்பது மிகவும் அற்புதத்தை, இதுநாள் வரையில் கிடைக்காத சொத்து சுகங்கள் கூட இந்த மாதங்களிலே கோச்சார கிரகங்களின் கண்காணிப்பின் அற்புதம் என்பது நல்லதொரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. கடகராசிக்கார நேயர்களுக்கு 10ஆம் இடத்ததிபதி நல்லதொரு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 10ஆம் இடத்ததிபதியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றது. உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்து தொழில்களிலே மாற்றங்கள், தொழில்களை புதுப்பிக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு அற்புதங்களை கொடுக்க இருக்கின்றது. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானம் விருச்சிக ராசி அதிபதி பலம் பெற்று 5ஆம் இடத்துக்கு 12 மறைந்தாலும் குழந்தைகள் தங்களுடைய நாடுகளில் இருந்து வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது குரு பகவான் படிப்பதற்கு குரு என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற வேலைகளிலே ஒரு நல்லதொரு மாற்றங்களும் 7ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு கடக ராசிக்கு திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமைய பெறுகின்றது. 5ஆம் இடத்ததிபதி பலம் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம், குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. கடகராசி என்பது தாயின் அன்பு ஆதரவு பெற்ற சரராசி. இந்த 12 ராசிகளிலே சரத் ராசிகளிலே மிகவும் உயர்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசியாக இருக்கின்றது. இது ஒரு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. 4ஆம் இடத்திலே காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடியவர்கள். எதுவாக இருந்தாலும் தன்னுடைய இலக்கிலே ரொம்பவும் கவனமும் நிதானமாகவும் சரியாகவும் இலக்கை சாதிக்கவும் வெற்றி பெறவும் பிறந்த ராசிக்காரர் நேர்கள் என்று சொன்னால் அது கடகராசியாக இருக்கின்றது. இந்த கடகராசியிலே பூச நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும் ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் சனி பகவானுடைய பூச நட்சத்திரமும் அடங்கிய இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்காக சனி பகவான் திரிகோணத்திலே பலம் பெற்று தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு கடக ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது நீங்கள் இருக்கின்ற இளைய சகோதரர்களை பற்றி ரொம்பவும் கண்காணிக்கவும் அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கும். குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரத்திலே பவனி வந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே குருவின் அனுக்கிரகம் 4ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்றது. 8ஆம் இடத்திலே மங்கல்ய பலம் என்பது இருக்கின்றது மட்டுமல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய இது ஒரு காற்றாசி என்று சொல்லக்கூடிய காற்றாசியில் இருந்து காற்றாசியை பார்க்க இருக்கின்ற வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை இந்த செப்டம்பர் மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. வாக்கு ஸ்தானங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்க பெறுகின்றது. 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே இருக்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தலங்கள் குரு பகவானுடைய பலம் என்பது உங்களுக்கு மறைந்தாலும் விரைய செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானங்களிலே நண்பர்கள் கூட்டாளிகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம், கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. 8, 12 என்பது குரு பகவானுடைய அனுகிரகத்திலே சிவ நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற காரணத்தினாலே கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே உங்களுக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும் ராசியிலே சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்திலே புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் புதாதித்ய யோகத்திலே உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 3ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் 17 16ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றது. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் என்பது உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இந்த 5 குடையவர் இருக்கின்ற பொழுது பூர்வீகத்திலே இதனால் வரையில் தடை தாமதம், குழந்தைகள் படிப்புகளிலே தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு நவகிரக நாயகர்கள் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று குரு பகவான் மறைந்தாலும் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புத யோகங்களும் கிடைக்க இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வரணம் அமையாதவங்களுக்கு வரணம் இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. குருவின் பார்வை மிகவும் அற்புதம் என்பது அவருடைய நண்பர் செவ்வாயை பார்க்க இருக்கின்ற இந்த
துலாம் ராசியே. துலாம் ராசி அதிபதியும் உங்களுக்கு ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சுக்கிர பகவான், அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர், கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியவர், கேந்திர ஸ்தானங்களிலே ராசியில் இருந்தும் மீண்டும் தனஸ்தானத்திலே 11 கூடையவர் 2-11 தொடர்பு இருக்கின்ற பொழுது 8ஆம் இடத்திலே இங்கே வெளிநாடு வம்பு வழக்கு கொடுக்கல் வாங்கல்களில் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு சுபபோகமான நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த 5 கூடையவர் 5ஆம் இடத்திலே மறைந்து குலதெய்வங்களை கண்டுபிடிக்காதவர்களுக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகம், தெய்வங்கள் உங்களுக்கு நல்லதொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த செவ்வாயின் பார்வையும் உங்களுக்கு கடகராசிக்கு 7ஆம் இடத்திலே 4வது பார்வையாகவும், அவருடைய 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடியது 10ஆம் இடத்திலேயும் 8ஆம் பார்வை என்பது உங்களுக்கு 11ஆம் இடத்திலேயே விழுக இருக்கின்றது. இந்த 11ஆம் இடத்தை உங்களுடைய செவ்வாய் பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் மண்மனை விற்கக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் சுக்கிர பகவானும் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த 8ஆம் இடத்தை என்பது தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. மாங்கல்ய ஸ்தானம், மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன், சகோதர காரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் பலமாக இருக்கின்றார். சுக்கிர பகவானும் லாபாதிபதியும் 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். 11 கூடையவர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்திலே இருக்கின்றதும் மீண்டும் முயற்சி சாணத்தில் இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு திரிகோணத்திலே இருக்கின்ற சிறுதூர பயணங்களிலே கடல் கடந்து செல்லக்கூடியதற்கும் அற்புதமான உயர்வுகளை இந்த கடகராசிக்கார நேர்களுக்கு மிகவும் தாயின் அன்பு பெற்ற அற்புதம் என்பது வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய அற்புத ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை குடும்பஸ்தானங்களிலே பலமாகவும் குரு சுக்கிரன் அமைப்பு என்பதும் இருக்க பெறுகின்றது. மாதத்தில் முற்பகுதியில் 2ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் இருந்தாலும் பிற்பகுதியில் 11 கூடையவர் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இதனால் வரையில் கொடுத்த வாக்கு வழக்குகளிலே தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள், 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்தும் இந்த ராகுய குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 11ஆம் இடம் ஆசை அபிலாஷை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஆசை அபிலாஷைகள், கசப்புக்கள் எல்லாம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலேயும் உங்களுக்கு 3 கூடையவர் ஆட்சி பலம் பெறுகின்றது. புதாதித்ய யோகத்திலே சூரியனும் புதனும் அமைய இருக்கின்ற இந்த செப்டம்பர் மாதங்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோகங்களை தாங்கி இந்த மாதம் என்பது இருக்கின்றது. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானங்கள் பலமாக இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. லாபாதிபதி அமர்ந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே தேவகுரு அசுரகுருவின் பார்வை என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலேயும் தொடர்பு பெறுகின்றது. 10 கூடையவர் 4ஆம் இடத்திலே வீடு வாசல்களிலே நல்லதொரு மாற்றங்கள், சுகங்கள், நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகளை வீடு வாசல்கள் வாங்காதவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் இந்த துலாம் ராசி வியாபார ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே தொடர்பு பெற்றும் 5-10 கூடையவர் 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய வாழ்வையும் 10-11 இருக்க பெறுகின்றது. 10-11 என்பது சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு இருக்கின்றது. அது வீடு வாசலை பற்றி சொல்லக்கூடிய இடத்திலே இதனால் வரையில் கிடைக்காத ஒரு சில நல்லதொரு நற்பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அந்த திதி திருப்பணம் உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கும். அந்த வகையிலே இந்த திதி திருப்பணத்தில் உங்களுக்கு புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி என்பது உங்களுடைய கடகராசிக்கு 3ஆம் இடத்திலே இந்த திதி திருப்பணம் சூரியனும் சந்திரனும் இணைகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புரட்டாசி 5ஆம் தேதி என்று உங்களுடைய கடக ராசிக்கு 3வது இடத்திலே கன்னிராசியிலே இந்த அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த திதி தர்ப்பணங்களிலே கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்கிறேன். மீண்டும் உங்களுடைய இந்த கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களின் பவனி வருகின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது செப்டம்பர் மாதமாக, அதுவும் ராசிநாதனுடைய நாளிலே திங்கள் கிழமை என்று சொல்லக்கூடிய நாளிலே உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.